ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் மசாலா அதான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டாணியை ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ்ஷு தான். ஸோ எப்படி ஃப்ரோசன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். க்ரீன் பீஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு, தக்காளி ஒரு தக்காளி, வெங்காயம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு 2 கிராம்பு ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அதே மாதிரி பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு சில தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா கிரேவி இன்னும் க்ரீன் பீஸ் மசாலாவுமே இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தாளிச்சிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ பட்டர் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயுமே ஊற்றிக்கலாம். பட்டர் போட்டால் ஒரு க்ரீமியாக இருக்கும், அதனால தான் பட்டர் அப்ளை பண்ணது. இப்போ வச்சுருக்க கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம். அந்த வாசனை பிடிக்காதவங்க போட தேவையில்லை. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் பேஸ்ட்டாக தான் போடுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் சீச்சும் போட்டுக்கலாம். வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன்.
சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வச்சுருக்க க்ரீன் பீஸை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி க்ரீன் பீஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா உரிக்காமல் வாங்குங்க. நீங்கள் வந்து உரிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு அதை வந்து கலர் அப்ளை பண்ணி ஃப்ரெஷ் பட்டாணின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கையில் அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி நீங்கள் உரிச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மசாலாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, க்ரீன் பீஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகிடும். இப்போ குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.